இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்னமோ இவளுக்கு மட்டும்தான் பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி துடிச்சு போறா. ராத்திரில இருந்து எங்கப்பா போன? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? தீபா சொல்லுச்சுமா, நீ பயந்து போய் தேடிக்கிட்டு இருந்தேன்னு. உனக்கு போன் பண்ணாம இருந்தது தப்புதாம்மா. அப்பாவை மன்னிச்சிடறா தங்கம். மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல நீ எங்க போன அதை சொல்லுப்பா. அது நேத்து வேலை முடிச்சிட்டு கிளம்பும் போது ஒரு கட்சிக்காரர் வந்து திடீர்னு யாரோ ஒரு தலைவர் வர்றாரு, 200 அடிக்கு செவுத்துல வரவேற்பு வாசகம் எழுதணும், ஒரே நைட்ல முடிக்கணும், 3000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்கம்மா. அதை எப்படி வேண்டான்னு சொல்றது? உங்ககிட்ட சொன்னா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு திட்டுவ. சொல்லிக்காம கொள்ளாம கிளம்பிட்ட. கண்ணாடியில உன் முகத்தை பாருப்பா, எப்படி சோர்ந்து போய் தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருப்பா. ஆனா அது கிடக்குதுமா, 2 மணி நேரம் படுத்து தூங்கினா சரியா போயிட போகுது. ஆனா நீ எங்களுக்காக எத்தனை பகல் எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பாரதியை மீட்க எவ்வளவு தூரம் போராடுற. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அப்புறம் என்ன அப்பம்மா நானு? என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணணும் இல்ல, அதான் உங்கள்கிட்ட சொல்லாம நான் கிளம்பி போயிட்டேன். இந்தா இந்த துட்டப்புடி, இந்தா நீ போய் பாரதி சீக்கிரமா மீட்டு வா. பாரதிய முதல்ல போய் மீட்டுட்டு வாமா. என்ன இந்து, அழாதம்மா. அட எதுக்குமா அழுவுற? அப்பாவுக்கு ஒண்ணு இல்லம்மா, அழாதடா. அழக்கூடாது, கண்ணத்தோட. டாக்டர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அதையும் மீறி 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நைட் எல்லாம் பெயிண்ட் கூட வேலை பார்த்திருக்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? நீ மட்டும் தானப்பா இருக்க. பயப்படாது இந்து, அப்பாவுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிடாதுமா. அக்காவையும் உன்னையும் ஒரு நல்ல குடும்பத்துல கரை சேர்க்காம இந்த உயிர் போகாதுமா. நீ தைரியமா இருமா.